ஐயா எடப்பாடி பழனிசாமியா தான் வருவாங்க. எங்கள் கருத்து எடப்பாடி தான் வருவாருன்னு நம்பிக்கையில் இருக்கோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா ஆட்சி தான் வரணும். 2026 முதலமைச்சர்னா ஸ்டாலின் தான் வருவார். எடப்பாடியார் தான் வருவார். ஸ்டாலின் வருவார். முதலமைச்சர் வர்றதா ஸ்டாலின். ஸ்டாலின். என்னோட எதிர்பார்ப்பு ஸ்டாலின் தான். ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா தான் முதலமைச்சர் வருவார். ஸ்டாலின் சார் தான் வருவார். தளபதி விஜய் தான் வருவார். அது முக ஸ்டாலின் அவர் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்டாலின் வருவார். முக ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். முக ஸ்டாலின் தான் வருவாங்க. நிறைய உதவிகளும் செஞ்சுருக்காங்க. விஜய் எங்களுக்கு வந்து எடப்பாடி தான் வரணும். இந்த வாட்டி எடப்பாடி தான் வருவார். ஸ்டாலின் வருவார். ஸ்டாலின் எடப்பாடி தான் சார் வருவார். டிவிக்கு வரும். திமுக. ஐயா எடப்பாடி பழனிசாமியாக தான் வருவாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க வந்து ஐயா எம்ஜிஆர் காலத்துலேருந்து அம்மா ஜெயலலிதா அம்மாவிலேருந்து அடுத்தது எங்களுக்கு என்னென்ன சலுகை செய்யணுமோ அவ்வளோ சலுகை எங்களுக்கு செஞ்சுருக்காங்க. அதனால் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ஐயா தான் வருவாங்கிறது நம்பிக்கையான உறுதியாக இருக்குது. எங்கள் கருத்து எடப்பாடி தான் வருவாருன்னு நம்பிக்கையில் இருக்கோம் நாங்கள். எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அதாவது மக்களுக்கு செய்தது ரொம்ப நன்றி செஞ்சுருக்காரு அவர். அதிகம் செஞ்சுருக்காரு. அதனால் நாங்கள் அவருக்கு தான் செய்வோம். வேறு யாருக்கும் செய்ய எனக்கு வாய்ப்பு இல்லை. கருத்துன்னா வந்து எடப்பாடி முதல் மந்திரியாக இருக்கும்போது 5000 பணம் கேட்டாருங்க. கொடுத்து ஆகணும்னு எதிர்கட்சியாக இருந்தார். அப்போ இவர் எப்படி என்ன அப்படி கேட்குறீங்கன்னு எடப்பாடி கேட்கும்போது தர்றேன்னு ஆக்குவாங்கன்னு சொன்னாருங்க. அவர் என்ன பண்ணுற 2500 பணம் பொங்கலுக்கு பறித்து கொடுத்தாப்புல அவர் நின்று போயிட்டு. அம்மா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சராக வருவா உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா ஆட்சி தான் வரணும். எதனாலன்னா ஜாலின் ஆட்சி வந்து மது அதிகம், ராய்க்கெல்லாம் பொம்பளை புள்ளியாக வீட்டில் இருக்க முடியல. ரெண்டாவது லேட்டாக கட் பண்ணி விட்டாங்க, சைக்கிளை கட் பண்ணி விட்டாங்க. எல்லாத்தையுமே இதாக கற்பழிப்பு பெண்களுக்கு உள்ளது, தனிப்பட்ட முறையில் பொம்பளை எல்லாமே அதிகமாக நடந்துகிட்ருக்கு. கரண்டு மின்சாரம் டக்கு டக்குன்னு நிப்பாட்டுறாங்க. பெண்கள் தனியாக போக முடியல. சின்ன நெருப்புலையே போனால் நாங்கள் வயிற்று நெருப்பு வச்சு உக்காந்துக்கிறோம். அதனால அம்மா ஆட்சி வந்து எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. 2026 முதலமைச்சர்னா ஸ்டாலின் தான் வருவார். ரெண்டாவது வந்து இந்த தொகுதி வந்து கீவளூர் தொகுதி. கீவளூரில் தனி தொகுதியாக இருக்கும்போது விபி மாலின்னு சட்டமன்ற உறுப்பினர். ஒரு ஏராளமான நிதிகளில் நிறையா ரோடு, சாலை, குடி தண்ணீர், அதுமிக்க பஸ் ஸ்டாண்டு, அங்கனவாடி கட்டடம், பஞ்சாயத்து போர்டு கட்டடம், என்ன அங்காடி, இப்படி போன்ற நிதிகள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாரு இந்த தொகுதியில். என்ன சொல்லுங்கள். என் பேர் பிரபு, கொலப்பாடு ஊராட்சி. எடப்பாடியார் தான் வருவார். என்ன காரணம்? அவர் டெல்டாவுக்கெல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. இன்சூரன்ஸ் வரணும் அறிவித்தார். கொடிமராமத்துக்கு செஞ்சார். அதனால் அவர் தான் வரணும்னு ஆசைப்படுறேன். நம்மளது அது வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வருவாங்க. என்ன காரணம்? அவங்க கொஞ்சம் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இவங்க வந்து பண்ணுறது நம்மளுக்கு சரியில்லை. இவங்க வந்து நம்ம மக்களை வந்து இது பாதிக்க போய் வைக்கிறாங்க. இவங்க நல்லா செய்கிறாங்க ஓரளவுக்கு. சொல்லுங்கள். எடப்பாடியார் தான் வருவார். என்ன காரணம்? அவர் தான் இப்போ எங்கள் டெல்டாவுக்கு வந்து எடப்பாடியார் வந்தால் தான் விவசாயி நாங்கள்லாம் நல்லா இருப்போம். எங்கள் எதிர்பார்ப்பு எடப்பாடியார் தான் வருவார். கண்டிப்பாக அவர் தான் வரணும். சொல்லுங்கள். ஸ்டாலின் வருவார். என்ன காரணம்? அவர் நல்லா செஞ்சுருக்கார். மக்களுக்கு நல்லா செய்கிறார். ஆகையினால அவர் வருவார்னு எங்களுக்கு ஒரு கருத்து. சரி. முதலமைச்சர் வர்றதா ஸ்டாலின். யார்? ஸ்டாலின். என்னோட எதிர்பார்ப்பு ஸ்டாலின் தான். என் பேர் சிவா, ஊர் பாலாக்குறிச்சி. என்ன காரணம்? அவங்க எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் நிறைய நன்மை செய்கிறாங்க. அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாலின். என்ன காரணம்? அவர் எல்லாருக்கும் எல்லாம் செய்வார். எங்கள் ஊர் திருக்கோளை தான். கமலா. என் பேர் விக்னேஷ். பெரிய காரோடி கிராமத்தில் தான் இருக்கேன். இப்போ 4 முனை போட்டி நடந்துகிட்டு இருக்குது. இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து 4 முனை போட்டி இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக தான் கொஞ்சம் இது போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து ஸ்டாலின் ஐயா தான் முதலமைச்சர் வருவார். ஏன்னா அவருக்கு தான் கொஞ்சம் ஹோப் இருக்குது. நல்லா பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக வருவார். ஸ்டாலின் சார் தான் வருவார். என்ன என் பேர் செல்லப்பன், பெரிய கருவடி. ஸ்டாலின் சார் தான் முதலமைச்சராக வருவார். என்னோட கருத்து அதான். என்ன காரணம்?
அவர் நல்லா செஞ்சுருக்காரு எல்லாத்துக்கும், அதனால் அவர் தான் வருவார். தளபதி விஜய் தான் வருவார். அப்படி என்ன காரணம்? ஒரு அரசியல் புது மாற்றம் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களோட இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் நிறையா செஞ்சிட்ருக்காரு. அவர் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது முக ஸ்டாலின் அவர் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். மறுபடியும் விஜய்ங்கிறது அவர் தான் வரணும், அதான் தமிழ்நாட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவர் தான் வரணும். அவர் செஞ்சதெல்லாம் நிறையா எடுத்து சொல்ல முடியாது, நிறையா செஞ்சுக்கிறான். அதை முடக்கிறாங்க பார்த்தீங்களா, மத்தியிலேருந்து முடக்கிறாங்க. அதெல்லாம் எப்படியும் தலைவர் செய்ய மாட்டார். பொதுவாக சொல்கிறேன், அவர் தான் இப்போ மறுபடியும் அவர் தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பொதுமக்களும் ஆசைப்படுறோம். பொதுமக்களாக சொல்கிறேன், தனி நம்பரில் நான் பொதுமக்கள் ஒன்று கொண்டு சொல்லிட்டேன், விருப்பம்னு சொல்லிட்டேன். நான் கட்சிக்காரன் இல்லை, பொது கட்சின்னு ஆந்தக்குடியில் வந்து கிளை செயலாளர் தான். நான் ஒன்றிய கிளை செயலர்னு ஒன்றிய பொறுப்பு இருக்கேன். ஆனால் அவர் மாதிரி செய்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. உங்கள் பேர்? ஸ்டாலின் வருவார். என்ன காரணம்? அவர் நிறைய செஞ்சுருக்காரு, அதனால் அவர் வருவார். இப்போ தற்போது நல்ல விதமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? ஏன்னா இப்போ தமிழக மக்களுக்கு உரிய உரிமை தொகை, நிறைய நலத்திட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் மீண்டும் அவரே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் விரும்புகிறேன். முக ஸ்டாலின் தான் வருவாங்க. நிறைய உதவிகளும் செஞ்சுருக்காங்க. என்ன செஞ்சாங்க? பெண்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க, நிறைய வசதிகள் செஞ்சுருக்காங்க, ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. விஜய் தானே வருவார். என்ன காரணம்? அவர் தானே வருவார்னு நம்பிக்கை இருக்குது. ஓட்டு உங்களுக்கு உண்டா? ஓட்டு இருக்குது. ஓட்டு முதல் வாட்டி முதல் முறையாக ஓட்டு போட போகிறீங்க? எங்களுக்கு வந்து எடப்பாடி தான் வரணும். என்ன காரணம்? நல்லா செய்வாங்க மக்களுக்கு. பேர்? ஊர்? எட்டுக்குடி. பேர்? ஜெயலட்சுமி. தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ தற்போதைய முதலமைச்சர் என்ன செஞ்சார்? ரீசன் தண்ணி வரல, எனக்கும் திருக்கோள வில்லேஜ் தான், ஒன்றும் இல்லை. நானும் எம்ஏ எம்பில் படிச்சிருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட்டு எதுக்கு ஒர்க் ஆகுது? இந்த வாட்டி எடப்பாடி தான் வருவார். ஸ்டாலின் வருவார். ஸ்டாலின் என்ன காரணம்? மக்களுக்கு செய்கிறாரு, போகிறாரு, அதனால். எடப்பாடி தான் சார் வருவார். என்ன காரணம்? விவசாயிகளுக்கு நல்லா செய்வார் சார். நிறையா இந்த பகுதியை எடப்பாடி நல்லா செய்வார் விவசாயிகளுக்கு. டெல்டா மாவட்டம். திமுக. திமுக. என்ன காரணம்? செய்கிறாங்க. உங்கள் பேர்? ஊர்? வாழக்கரை. பேர்? உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.